கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தின் அறிமுகத்தை குறித்த சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை யார் எழுதினார்கள், யாருக்கு எழுதப்பட்டது, எப்போது, ஏன் எழுதப்பட்டது, இந்த புத்தகத்தின் பொருளடக்கம் என்ன என்ற அடிப்படை தகவல்களை முதல் 5 வசனங்களிலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6 11 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில விளக்கங்களையும், அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய அருட்பணியை செய்வதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளுவதையும், கிறிஸ்துவின் பரமேறுதலையும் குறித்து பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறுவதற்கு முன் சீஷர்களுக்கு பல முறை தரிசனமானார் என்று நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 40 நாட்கள் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி கிறிஸ்துவின் மரணத்தினால் சோர்ந்து போயிருந்த அவர்களை தகுதிப்படுத்துகிற பணியில் இந்த 40 நாட்களும் இயேசு செலவிட்டார். தன் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் தனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி அவர்களை தகுதிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் லூக்கா குறிப்பிடுகிறார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்ற தகவலோடு தான் இந்த புத்தகத்தை லூக்கா ஆரம்பிக்கிறார். எனவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக 40 நாட்கள் சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை போதித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். எனவே நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில விளக்கம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில விளக்கம் 6ஆம் 7ஆம் வசனம், 6-7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று பதிலளித்தார். இயேசு தன் ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்பதுதான் நற்செய்தி நூல்களில் அவருடைய பிரதான போதனையாக காணப்படுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவின் ஊழியத்தை அறிமுகப்படுத்தும் போது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் இப்படி சொல்லுகிறார். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலியாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்படித்தான் நற்செய்தியாளர்கள் இயேசுவின் ஊழியத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இயேசு சொன்ன பல உவமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகள். அன்றியும் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்குரியது என்றுதான் பல உவமைகளை அவர் ஆரம்பித்தார். இயேசு சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கட்டளையோடு தான் சீஷர்களை இயேசு அனுப்புகிறார். இப்படி 3½ ஆண்டு காலமாக பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்த இயேசு இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை சீஷர்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். திரும்ப திரும்ப பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை சீஷர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. காரணம், அவர்களுடைய மனதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு குறுகிய தவறான கண்ணோட்டமே இருந்தது. பாலஸ்தீனம் என்ற சிறிய நாட்டை ஆள வேண்டும் என்ற அளவில் மட்டுமே அவர்களுடைய கனவு இருந்தது. இந்த கருத்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த போதனைக்கு நேர் எதிரானது. கிறிஸ்துவின் சிந்தையிலோ பரலோக ராஜ்யம் உலகளாவிய விசுவாசிகள் அடங்கிய ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக தேவன் தன் ஜனங்களின் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் ஆளுகை செய்வதை பற்றியதாயிருந்தது. ஆனால் இயேசுவின் சீஷர்களோ பூமிக்குரிய ராஜ்யத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
மேசியா வந்து இஸ்ரவேலர்களின் விரோதிகளான ரோமர்களை தோற்கடித்து எருசலேமை தலைமையிடமாக கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். தன்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று பல முறை இயேசு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். குறிப்பாக பிலாத்து இயேசுவிடம், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டபோது இயேசு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, மை கிங்டம் இஸ் நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இதை நாம் யோவான் 18 அதிகாரம் 36 பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் அரசியல் சார்ந்த ராஜ்யத்தையே தங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியில் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்ற வார்த்தைகள் சீஷர்களின் எண்ணத்தை புரிந்து கொள்ள உதவும் திறவுகோல் வார்த்தைகளாகும். அவர்கள் இன்னும் தாவீது சாலோமோன் காலத்தில் இருந்தது போல இந்த உலகத்துக்குரிய ஒரு பொற்கால ஆட்சியை இயேசு மறுபடியும் தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எருசலேமை தலைமையிடமாக கொண்டு பாலஸ்தீன நிலப்பரப்பை அதிகாரம் செலுத்துகிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தார்கள். அந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் அவர்களுக்கு என்ன நிர்வாக பொறுப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. ஏற்கனவே மார்க் 10 அதிகாரம் 37 யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்தில் இதே போன்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் போது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 3.5 ஆண்டு கால சீஷர்களை உருவாக்கும் பணியில் இயேசு சந்தித்த மிக சவாலான காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை அவர்களுக்கு புரிய வைப்பதுதான். ஆனால் கடைசி வரை அவர்கள் அதை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் என்ற வசனத்தில் என்று கேட்டார்கள் என்ற வார்த்தை அவர்கள் இயேசுவிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற அர்த்தத்தில் கிரேக்க மூல பாஷையில் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்போது கர்த்தாவே, எப்போது கர்த்தாவே, எப்போது கர்த்தாவே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப தருவீர் என்று அவரை நச்சரித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பதிலாக, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அதாவது உங்கள் கவனம் தீர்க்க தரிசன கால அட்டவணையில் அல்ல, மாறாக உங்கள் கவனம் நான் உங்களுக்கு கொடுத்த பெரிய கட்டளையை நிறைவேற்றுவதில் இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் பதில். தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்து கவலைப்படுங்கள் என்று இயேசு பதிலளித்தார். நீங்கள் உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றாதவரை தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படுவது தாமதிக்கும். எனவே உங்கள் வேலையை நீங்கள் துரிதமாய் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். பல நேரங்களில் நாமும் இந்த சீஷர்களை போலத்தான் நடந்து கொள்ளுகிறோம் இல்லையா? நம்முடைய கவலை எல்லாம் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியதாகவே இருக்கிறது. தேவன் தங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மாறாக தங்களுடைய விருப்பம் எப்போது நிறைவேறும் என்பதிலேயே கவனமாக இருந்தார்கள். தங்களுக்கு தேவன் கொடுத்த வேலையில் கவனம் செலுத்தாமல் தங்களுக்கு எப்போது பதவி கிடைக்கும் என்பதிலேயே கவனமாக இருந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்பதல்ல, மாறாக எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைநாட்டப்படுகிறது என்பதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, அதை தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய கவலை, நாம் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா, மக்களை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறோமா என்பதை பற்றியதாக இருக்க வேண்டும். ராஜ்யம் என்ற வார்த்தை லூக்கா நற்செய்தி நூலில் 40 முறையும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் 8 முறையும் வருகிறது. ராஜ்யத்தின் செய்தியிலிருந்து சுவிசேஷத்தின் செய்தியை பிரித்து பார்க்க முடியாது. அதாவது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும்
அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதும் இரண்டு தனித்தனி செயல் அல்ல, இரண்டும் ஒன்றே தான். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே அவரை ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்போதே அவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா அல்லது மறுமைக்குரியதா என்ற கண்ணோட்டத்தில் பல வாதங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய அக்கறை தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையை குறித்ததாக மாத்திரம் அல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்த ராஜரீக வேலையை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே நம்முடைய அக்கறையாக இருக்க வேண்டும். எனவே இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்தும், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் சீஷர்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறார்கள் என்பதை குறித்தும் இயேசு விளக்குகிறார். 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு கட்டளை கொடுத்தார். இதை நாம் எல்லா நற்செய்தி நூல்களிலும் பார்க்க முடியும். குறிப்பாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த இயேசு இப்பொழுது பரமேறும் போது சீஷர்களுக்கு தான் வாக்கு கொடுத்தபடி பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்ற சீஷர்கள் உலகம் முழுவதும் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருந்தார்கள் என்பதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் எஞ்சி அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒரு அரசியல் ரீதியான சாம்ராஜ்யத்தையும் அதில் தங்களுக்கு கனம் பொருந்திய பதவிகளையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு அதை காட்டிலும் சிறப்பான திட்டம் ஒன்றை தேவன் அவர்களுக்கு வைத்திருந்தார். அவர்கள் பதவியை எதிர்பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் பலத்தை பெறுவார்கள், உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். இது சீஷர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அவர்களுடைய பெரிய கனவே பாலஸ்தீனம் என்ற சிறிய நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான். ஆனால் இயேசுவோ நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஒரு சிறிய நாட்டை நிர்வகித்தால் போதும் என்ற குறுகிய கனவோடு இருந்த சீஷர்களுக்கு நீங்கள் உலகத்தை ஆளப்போகிறவர்கள் என்று இயேசு நினைப்பூட்டினார். அநேகமாக அப்போஸ்தலர்கள் யாரும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே சென்றிருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கலிலேயா, யூதேயா, சமாரியா போன்ற நாடுகள் மட்டும்தான். ஆனால் இப்போது இயேசு அவரது உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல அவர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என்று கூறுகிறார். தோமா இந்தியாவுக்கும், மத்தேயு எகிப்துக்கும், பேதுரு ரோமாபுரிக்கும், மற்ற சீஷர்கள் உலகத்தின் பல இடங்களுக்கும் கிறிஸ்துவின் சாட்சியை சுமந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலனளித்தார். சாட்சி என்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் ஒரு முக்கிய கருப்பொருளாக காணப்படுகிறது. சாட்சி என்கிற வார்த்தை 39 முறை இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் திறவுகோல் வார்த்தைகளில் ஒன்று. ஆங்கிலத்தில் விட்னஸ் அல்லது டெஸ்டிமனி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. மார்டஸ் அல்லது மார்டூரியா என்பது இதன் மூல கிரேக்க வார்த்தை. இதிலிருந்துதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மரிக்கிறவர்களை குறிக்கும் மார்டையர் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. சாட்சி என்ற வார்த்தையின் அடிப்படை அர்த்தம் கண்ணால் கண்ட ஒரு விஷயத்தை சாட்சியாக கூறுவது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் நேரடியாய் பார்த்திருந்ததால் அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி அவர்களால் சாட்சி அளிக்க முடிந்தது. இந்த அர்த்தத்தில் தான் சாட்சி என்ற வார்த்தையை இந்த புத்தகத்தில் லூக்கா பயன்படுத்துகிறார். ஆனால் இதை தாண்டி சாட்சி என்ற வார்த்தை கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிப்பது என்ற அர்த்தத்திலும் இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் கிறிஸ்துவுக்கு சாட்சி என்று அழைக்கப்படுகிறார். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது என்று அப்போஸ்தலர் 22:20 பவுல் குறிப்பிடுகிறார்.
அப்படி என்றால் சாட்சி என்பது ஸ்தேவானை போல நம் விசுவாசத்திற்காக மரணமடையவும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடினமான பணியை நிறைவேற்ற தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்பதை புரிந்து கொள்வதுதான் இதில் முக்கியமான பங்கு. அப்போஸ்தலர்களைப் போல நமக்கு அற்புத வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ளே கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு உண்டு என்ற புரிதல் நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு யாரை பார்த்து சொன்னார்? இந்த வசனம் 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்று ஒதுக்கிவிட முடியாது. காரணம், இது அப்போஸ்தலர்களை தாண்டி எல்லாருக்குமான வாக்குத்தத்தம் என்பதற்கு பல குறிப்புகள் இருக்கிறது. காரணம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே எருசலேம் தொடங்கி யூதேயா, சமாரியா மற்றும் உலகம் முழுவதும் விசுவாசிகள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். முதலில் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் உள்ள விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். பிற்பாடு அப்போஸ்தலர் 8 மற்றும் 10ஆம் அதிகாரங்களில் யூதேயா மற்றும் சமாரியாவில் உள்ள புதிய விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசுவில், அதாவது பூமியின் தொலைதூர பகுதியில் உள்ள விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அன்றைய 12 அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும். காரணம், யூதர்களை தாண்டி புறஜாதியாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாக பரிசுத்த ஆவியை கொண்டிருப்பது நம்மை தானாகவே தேவனுடைய ராஜ்ய வேலையில் பங்கு பெற செய்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவதன் நோக்கம் சபை என்கிற 4 சுவருக்குள் களி கூறுவதற்கு அல்ல. எருசலேம் என்ற நம்முடைய வீடு தொடங்கி யூதேயா, சமாரியா என்ற அருகில் உள்ள பகுதிகள் உட்பட உலகம் அனைத்துக்கும் சாட்சிகளாய் இருப்பதற்கே நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெறுகிறோம். எனவேதான் பரிசுத்த ஆவியானவரின் வாக்கு தத்தத்தோடு இணைந்து தேவனுடைய விரிவடையும் ராஜ்யத்தின் 3 நிலைகளை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இங்கு சுவிசேஷ வளர்ச்சியின் 3 நிலைகளை நாம் பார்க்கிறோம். முதல் நிலை, இந்த சீஷர்கள் எருசலேமில் சாட்சிகளாயிருப்பார்கள் என்கிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அதாவது 50வது நாளான பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கி பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டின் மூலம் எருசலேம் பெரும்பாலும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டது. 3000, 5000 மக்கள் என்று சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இங்கு எருசலேம் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் வசிக்கும் பகுதிகளையும் நம்முடைய சொந்த கிராமங்களையும் பட்டணங்களையும் நகரங்களையும் குறிக்கிறது. இயேசு நிராகரிக்கப்பட்டு கொடூரமாக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அதே எருசலேமில் சீஷர்கள் சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்படுகிறார்கள். 2வது நிலையில் யூதேயா மற்றும் சமாரியா பலருடைய ஊழியத்தின் விளைவாக கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தான். அதன் விளைவாக அந்த நகரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். சமாரியா தேவனுடைய வார்த்தையை பெற்றதை எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படி அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இதை நாம் 8ஆம் அதிகாரம் 14 17 வசனங்களில் வாசிக்கிறோம். லூக்கா இந்த சம்பவங்களை சுருக்கமாக இப்படி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இங்கு யூதேயா முழுவதும் என்பது நம்முடைய மொழி பேசுகிற நம்முடைய இனம் சார்ந்த மக்கள் எல்லாரையும் குறிக்கிறது. சமாரியா என்று சொல்லும் போது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதிகமாக தொடர்பில்லாத மக்களை குறிக்கிறது. யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். ஆனால் அவர்கள் சமாரியாவுக்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். நாம் இயல்பாகவே போக விரும்பாத மக்களிடம் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. 3வது நிலையில், பூமியின் கடைசி பகுதி வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார்.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 46 வசனங்களை பார்ப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே எருசலேம் தொடங்கி யூதேயா, சமாரியா மற்றும் உலகமெங்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கே பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார். எனவே எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்பது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது ஒரு கட்டளையும் கூட. அந்த கட்டளை சீஷர்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் பொருந்தும். தேவராஜ்ய பணியில் நம்மை எப்படி ஈடுபடுத்திக் கொள்கிறோம்? நம்முடைய செல்வங்களையும் திறமைகளையும் நேரத்தையும் தேவராஜ்ய பணிக்காக பகிர்ந்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பேச்சு திறமையில் நாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய உண்மைகளை முன்வைக்கும் போது நாம் தெளிவாகவும் கோர்வையாகவும் அதை சொல்ல வேண்டும் உண்மை. ஆனால் ஒரு பாவியை இரட்சிக்கும் சக்தி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் மட்டுமே சாத்தியம். பரிசுத்த ஆவியானவர் நாம் சாட்சி பகர்வதற்கு மட்டுமல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழவும் நமக்கு உதவி செய்கிறார். காரணம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையே நம்முடைய வாய்மொழி சாட்சிக்கு அடித்தளம். இப்படி இயேசுவின் ஊழியத்தை செய்ய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் உறுதியான அடித்தளமும் அவருடைய ராஜ்யத்தின் செய்தியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நமக்கு தேவை. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் பரமேறுதலை குறிப்பிட்டு இந்த பகுதியை லூக்கா நிறைவு செய்கிறார். கிறிஸ்துவின் பரமேறுதல் 9-11 வசனங்கள், 9-11 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாம் சீஷர்களை ஆயத்தப்படுத்த எடுத்துக்கொண்ட 40 நாட்களுக்கு பிறகு அவர் பிதாவிடம் செல்ல வேண்டிய வேளை வந்தது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-52 வசனங்களில் பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை, அதாவது சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்ற வார்த்தைகளால் பருத்துக்கேறுதல் விவரிக்கப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் சஞ்சரித்த நாட்கள் அவரது பருத்துக்கேறும் நிகழ்ச்சியுடன் முடிவடைகிறது. பவுல் இயேசுவின் ஊழியத்தை குறிப்பிடும் போது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று இதை விளக்குகிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது கந்தை துணியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது மகிமையின் மேகம் அவரை சூழ்ந்து கொண்டது. கிறிஸ்துவின் பரமேறுதல் சீஷர்களை கலக்கமடைய செய்தது. 10ஆம் வசனத்தில் அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இப்படி அற்புதமாக மறைவதை அவர்கள் பார்ப்பது இது முதல் தடவை அல்ல. பல முறை இதே போல மறைந்து போய் மறுபடியும் தோன்றி இருக்கிறார். எனவே அவர் உண்மையிலேயே மறைந்து போய்விட்டாரா, அல்லது கடந்த 40 நாட்களில் அடிக்கடி அவர் செய்தது போல திடீரென்று மறுபடியும் தோன்றுவாரா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போது இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வானத்தை உற்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு இயேசு சொன்னதை செய்யுங்கள். அவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பவும் மகிமையுடன் வருவார். அவர் திரும்பி வருவார் என்ற சத்தியம் நாம் தேவனுக்கு உண்மை உள்ள ஊழியர்களாய் இருக்க நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். எஜமான் திரும்பி வரும்போது கணக்கு ஒப்புவிக்க காத்திருக்கும் வேலைக்காரர் போல நாமும் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் மீண்டும் வருவார், நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவர் நமக்கு ஒப்படைத்த பணிக்கு உண்மையாக இருக்க நம்மை தூண்ட வேண்டும். அவர் வருவதற்கு முன் சுவிசேஷம் முதலில் எல்லா தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மத்தேயு 24:14 சொல்லுகிறபடி ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதை மார்க் நற்செய்தியாளர் மார்க் 13:10 சொல்லும்போது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களை அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் ஆயத்தம் செய்ய தூதர்களின் இந்த வார்த்தைகள் முக்கிய பங்கு வகித்தன. இயேசு சென்று விட்டார். கடந்த 40 நாட்களில் நடந்தது போல அவர் மறுபடியும் காட்சியளிக்க போவதில்லை. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை சீஷர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்றிருந்தாலும் ஒரு நாள் அவர் மறுபடியும் திரும்பி வருவார். இந்த இரண்டாம் வருகை பற்றிய வாக்குத்தத்தமே ஆதி கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாயிருந்தது. எனவேதான் மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவர்களால் தைரியமாய் சொல்ல முடிந்தது. கிறிஸ்து திரும்ப வருவார் என்ற நம்பிக்கை நாம் பரிசுத்தமாய் வாழவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கவும் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த வாழ்வுக்கும் கிறிஸ்துவின் பணியை தொடரவும் நமக்கு உதவியாய் இருப்பவை: 1, அவருடைய உயிர்த்தெழுதலின் உறுதியான நம்பிக்கை; 2, அவருடைய ராஜ்யத்தின் செய்தி; 3, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை; 4, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை; 5, அவர் மீண்டும் வருவார் என்ற உறுதியான நம்பிக்கை. இவைகளை உறுதியாக பற்றி கொண்டால் நாம் அப்போஸ்தலர்களைப் போல கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ முடியும். தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.